ஹாய் கைஸ், நான் உங்கள் அனீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்டில் வந்து 7th எபிசோடுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், 7th எபிசோடு. சரி கைஸ், 7th எபிசோடு. அதுக்கு முன்னே வீடெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட லாஸ்ட் எபிசோடில் பேர்டெல்லாம் பிடிச்சிருந்தோம். இதெல்லாம் நம்ம பிளான்ட்டு ப்ளஸ் இது அது பேம்பு ஸ்டிக் கைஸ். அப்புறங்க பேம்பு ஸ்டிக்கு நம்ம இது எப்படி க்ரீன் ஆகுதுன்னு நினைப்பீங்க. அது ஒரு லாஸ்ட் எபிசோட் போய் பாருங்க கைஸ். அதில் செஸ்ட்டில் இந்த மாதிரி க்ரீன் லேண்ட் கிடச்சிருந்துச்சு. அப்போ வைக்கும் போது இப்படி வந்துடுச்சு கைஸ். இவன் ஒருத்தன் கைஸ் ஓடு கைஸ். இது நம்ம ஃபார்ம் பார்த்துக்கோங்க கைஸ். ஆக்சுவலாக ஃபார்மு இவனா ட்ரேட் பண்ணுறான்னு ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன் கைஸ். ஒன்றா ட்ரேட் பண்ண ஆக்சுவலாக கைஸ் இந்த எபிசோட் கொஞ்சம் போர் அடிக்கும். சாரி கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் நல்லா பண்ணி வைக்கிறேன். இந்த எபிசோட் சாரி கைஸ். மைனிங் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இது கிடச்சிருந்துச்சு கைஸ், பேண்டா. அந்த பேண்டாவை லீஷ் போடவே முடியல கைஸ். லீஷ் போட முடியல. அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு இதை வந்து பேம்பு வெட்டிங் வந்துடலான்னு போய் பேம்பு வெட்டிங் வந்துடுறேன் கைஸ். ஒரே நிமிஷம் பேம்பு வண்டி வெட்டிங் வந்துடுறேன். ஒரே நிமிஷம் கைஸ். அதுக்கு முன்னே இங்கே தான் வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு இது க்ளோஸ் பண்ணதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரே நிமிஷம் இது பண்ணிட்டேன். அது அங்கே போயிட்டு அது பிளாக் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன் கைஸ். ஆக்சுவலாக அது வேஸ்ட்டு வச்சாக்குறோம். அது வர முடியல கைஸ். அதுக்கு 2 கேட்குது. அதுக்காக இப்போ வெட்டின பேம்பு உங்களுக்கோ கட்டிடுறேன்னு வெட்டிட்டேன் கைஸ். பேம்பு டோட்டலாக ஒரு 11 கேட்சுக்குது கைஸ். 11ல் இல்லை 15 கேட்சுக்குது. ஒன்றே நீங்கள் நட்டு வச்சிடலாம் கைஸ். இங்கே வச்சுட்டேன். இப்போது 14க்குது கைஸ். அதுக்கு நான் என்ன கைஸ் இப்படி ஃபோன் கீழே போட்டேன் கைஸ். ஆக்சுவலாக சாரி கைஸ். இது வேறு நான் லீஸில் இழுக்க முடியுமான்னு கீழே தள்ளி விட்டேன் கைஸ். அது வேறு என்னை கடிக்கிறதுக்கே சுற்றிங்குது பாருங்கள். ஒரு வாட்டி கடிச்சிடும். அது வைக்கோ அதுக்கு ஆனந்தமாக இல்லை கைஸ். சரி, அதை நிற்க வச்சுட்டு மேலே ஏற்றிடலான்னு நான் இது போட்டிருந்தேன். போடுறதுக்குள்ளேயும் நான் போட்டு மேலே இழுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு பண்ணிட்டேன். இவனால் இன்னும் கைஸ் குண்டாக்குறான், வரவே மாட்டான். இத்த வேறு ஒடிக்கணும் அவனுக்காக. ஒடிக்கிறேன் கைஸ். ஒரே நிமிஷம் ஒடிச்சிட்டு உள்ளே எடுத்துங்க வந்துட்டேன் கைஸ். ஆக்சுவலாக இவன் ஃபீட் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் கைஸ். ஆக்சுவலாக இவனால் வெளியே வர முடியாது பாருங்க கைஸ். இல்லை வழியே வரமாட்டான் அவன். ஆக்சுவலாக இப்படி வச்சு ஒரு பிளாக் வச்சு வரான். நான் பிளாக் வச்சனால தான் வந்தாங்க கைஸ். ஆக்சுவலாக பிளாக் இப்போ தோண்டிடுறேன் கைஸ். இவன் கையெல்லாம் ஆட்டாங்க கைஸ். செம்மையாக பண்ண ஆக்சுவலாக பாருங்க. கையெல்லாம் ஏதோ பண்ணுறேன். ஃபீட் வண்டி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் டெய்லி கண்டென்ட் போடுவேன். அப்புறங்க வீட்டுக்கு இது 2 வீட்டுக்கு இது கைஸ். அதுக்காக ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். அதுக்காக பாருங்க கைஸ். ஒரே நிமிஷம் பாருங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். கோழிக்கு ஃபீட் பண்ணிட்டோம். இது எங்கேருந்து கைஸ் இந்த பிக்கெல்லாம் வருது. நான் பிக்கே காட்டினதில்லை. ஃபஸ்ட் டைம் பிக்கெல்லாம் இந்த ஷீப்லலாம் வந்து 1 2 இவங்க 2 என்ன கலரை கொடுக்குறானுங்க வந்து பார்க்கலாம் இருக்கு கைஸ். ஒயிட்டு தான் கொடுத்துக்குறானுங்க. 2 பேரும் ஒயிட் கொடுத்தானுங்க கைஸ். இந்த பிக்கை தூக்கி நான் அங்கே போட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பிக்கை போட்டேன். இது போடுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கைஸ். கைஸ். இதுக்கு பீட்ரூட் எடுத்துங்க வந்து ஃபீட் பண்ணிடுறோம் கைஸ். அதுவும் காட்டணும்ல, சும்மா போர் அடிக்கும் உங்களுக்கு. ஒன்று மைனிங் பண்ணுறேன் இது பண்ணுறேன் இல்லையா கைஸ். கைஸ் இதுக்கு நான் ஃபீட் பண்ணி விட்றேன். பிக்குன்னா பிங்க் கலரில் தான் போடுவோம் கைஸ். அது ஆமாங்க கைஸ், பிங்க் கலர் குட்டியாக்குது. இப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட 4 பிக்குக்குது, 4 ஷீப்புக்குது கரெக்டாக நம்மக்கிட்ட. இப்போது தோண்டியிருந்தேன். ஆக்சுவலாக மைனிங் பண்ணியிருந்தேன். அப்போது ஷீப் வந்துருந்துச்சு கைஸ். எனக்கு ஷீப்பு என்ன பண்ணலாம். சரி கைஸ், உள்ளே வச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். உள்ளே வச்சுட்டேன் கைஸ். நான் ஆக்சுவலாக உள்ளே வச்சுட்டு இப்போ கண்டினியூ பண்ணேன். டோட்டலாக நம்மக்கிட்ட 5 இருக்கணும். 1 குட்டி காணும் கைஸ். குட்டி காணமாக போயிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக சரி கைஸ், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் மைனிங் பண்ணிக்கும்போது செஸ்டெல்லாம் கொஞ்சம் வந்துடும் கைஸ். அது மைனிங் நான் பிகெக்ஸ் ஒண்டி வச்சுங்க இப்படி மைனிங் பண்ணிங்க இந்த மாதிரி செஸ்ட்டு கூட வருது கைஸ். நம்மளுக்கு வேஸ்ட்டு செஸ்ட்டாக அப்போ கூட இருக்கும் கைஸ். இது பிளான்ட்
கிராஃப்டிங் பண்ணலாம். இங்கே வைக்கலாம்னு பார்த்துக்கிறேன் இரு கைஸ். இங்கே வச்சா இது வளராது. சரி இரு கைஸ், இங்கே வைக்கிறதுக்கு ஆகாது. இங்கே வைக்கலான்னு பார்த்தா இது இடிக்கும். இங்கே வச்சிடுறேன் இருங்க கைஸ். வைக்கிறேன் ஒரே நிமிஷம். மேலே அது இன்வென்ட்ரியிலேருந்து எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். இந்த பிளான் ஜங்கல் ஏதோ ட்ரீன்னு வந்துக்குது. ஆக்சுவலாக ஜங்கல் ட்ரீ வைக்கிறேன். ஜங்கல் ட்ரீ வச்சுட்டு இங்கே வச்சேன்னு வச்சுக்கோங்க, லாவாக்குது பற்றிக்க போகுதுன்னு நான் நினச்சிங்க. வேறு எங்கன்னா வைக்கலான்னு யோசனை பண்ணேன். இங்கே வைக்கிறேன் இருங்க. இங்கே எங்கன்னா சென்டரில் வச்சு விட்றேன். அங்கே வச்சிடுறோம் கைஸ். சரி கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கைஸ். நான் உங்கள் லைனீஷ் கைஸ். சாரி, மைனிங் பண்ணியிருந்தேன். அப்படியே டைமண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. செஸ்ட்டு ஆக்சுவலாக நான் அப்படியே மைனிங் பண்ணிட்டேன் கைஸ். ஆக்சுவலாக செஸ்ட்டு பார்க்காம மைனிங் பண்ணிட்டேன் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல வந்துடுவேன். சரி கைஸ், டோட்டலாக 10 டைமண்ட்ஸ்க்கு இது இருக்கட்டும் கைஸ். 10-20 இருக்கட்டும். திருப்பியும் மைனிங் பண்ணியிருந்த செஸ்ட்டு வந்துட்டோம் கைஸ். மைனிங் ஆட்டோமேட்டிக்காக நான் அழுத்திங்கேக்கிறேன்னா அதில் இது கைஸ். காலையில் ஆக்சுவலாக இப்போது இவன் என்னத்துக்கு வரான் கைஸ்? ஸ்கெலிட்டன் அதுக்கு வரான். எனக்கு அது ஒண்டி தான் கைஸ். ஸ்கெலிட்டன் என்னத்துக்கு தான் வரான்னா காலையில் போய் ஸ்கெலிட்டன் நல்லா வராங்க கைஸ். விடுங்க கைஸ், அடிச்சிடும். அதுக்கு தான் சும்மா சொன்னேன் கைஸ். அடிச்சிருவேன் நான், விடுங்க. அடிச்சிட்டேன். இப்போது நான் மைனிங் எப்படி பண்ணுறேன்னு காட்டினேன். இப்படி வச்சுக்கோங்க கைஸ், ஃபுல்லாக அழுத்துவேன். இப்படி அழுத்திங்கே இருப்பேன்னா அப்போ வந்து செஸ்ட்டு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக லெவல் 8 போயிட்டோம் ஸ்னோ வேர்ல்டுன்னு. இப்போ வந்து நம்ம அது ஸ்னோ பிளாக் வச்சு ஐஸ் பிளாக் எப்படி கைஸ் இருக்குது எனக்கு தெரில கைஸ். நான் பிகாக்ஸ் வச்சு மைன் பண்ணேன். நாங்கள் பாருங்கள், நான் காட்டுறேன் இருங்க கைஸ். டோட்டலாக 15 டைமண்ட்ஸ் நம்மளுக்கு வச்சுக்குது, ப்ராஃபிட்டபிள். இப்போ பாருங்களேன், மைன் பண்ணால் முடிஞ்சிடுது. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போது நம்ம என்ன பண்ணணும் கைஸ்? இதுக்கு என்ன தெரியணும் சொல்லுங்க கைஸ் ப்ளீஸ். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் மைனிங் பண்ணியிருந்தேன் கைஸ். ஃபஸ்ட்டு வில்லேஜர் நம்மளுக்கு கெச்சிச்சு கைஸ். ஃபஸ்ட்டு வில்லேஜர் அவனா ட்ரேட் பண்ணுறான்னு பார்க்குறேன் இருங்க கைஸ். எம்ராய்டு இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு 8 எம்ராய்டு இருக்குது கைஸ். இவனை எப்படியாச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? மேலே வச்சிடலாம் கைஸ், நம்ம மேலே மாதிரி. இல்லைன்னா எதனா பிளாக்கெல்லாம் இட்டு அவன் எதனா யூஸ் பண்ணுவான் இருங்க கைஸ். இதான் ஏதோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க கைஸ். ஆக்சுவலாக இப்போ மேலே வச்சிடறேன் இருங்க கைஸ். நான் மேலே வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இவனை மேலேனா உங்களுக்கு காட்டுறாயிருக்கும் கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு வில்லேஜர் அதுக்காக கைஸ். நம்ம இதுதான் இங்கே மேலே வச்சுட்டோம் கைஸ். அவனை இழுத்து போட்டு மேலே வச்சுட்டோம் கைஸ். மேலே வச்சுட்டு இப்போது எப்படி வச்சேன்னு காட்டினேன். எம்ராய்டு காட்டினேன்னா அப்போ வந்துட்டான் கைஸ். எம்ராய்டு காட்டி இழுத்துங்க வந்துட்டேன். மேலே வைக்க இழுத்துங்க வந்துட்டான் கைஸ். பாருங்க, எம்ராய்டு காட்டினா அவங்க லெதர் காட்டலாம். டைமண்ட் காட்டான்னா காட்டுறான்னு பார்க்குறாங்க கைஸ். டைமண்ட் காட்டினா எதுனா காட்டுறான்னா இல்லை கைஸ். டைமண்ட் காட்டினா மதிக்க கூட மாட்டுறாங்க கைஸ். எம்ராய்டு நாக்குதுன்னு தெரியல கைஸ். எம்ராய்டுக்கே ஆக்சுவலாக இந்த எபிசோட் போர் ஆச்சுக்கோங்க கைஸ். சாரி கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ், தேங்க்யூ, பாய்.